ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கல்யாணம் ஆகி 3 வாரம் ஆச்சு. இன்னும் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணவே இல்லைங்க. இன்னைக்கு இதெல்லாமே யார் யார் கொடுத்தாங்க அப்படின்னு எனக்குமே வந்து அந்த டைம்ல சுத்தமா ஞாபகம் இல்லை. நிறைய பேர் வந்தாங்க, எந்தெந்த கிஃப்ட் யார் யார் கொடுத்தாங்கன்னு ஞாபகமே இல்லை. இன்னைக்கு இதெல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. என்னென்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு தெரியல. நிறைய கிஃப்ட் இருக்கு, இதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் எது எடுக்கலாம்? புக்ல கலர் கை ஏன் அது யாராவது ஸ்பெஷல் பர்சன் கொடுத்ததா? சசிகரன் ஷாம்லா ரிலேட்டிவா? ஆமா, மீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிஃப்ட் பண்ணவங்கலாம் கிஃப்ட் பிரிச்சிட்டியான்னு கேட்டு சலிச்சே போயிட்டாங்க. ஏன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணாலும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், அவங்க எப்படி பார்த்து ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கணுன்ட்டு. நான் இன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கேட்கறத விட்டுட்டாங்க, திட்டிட்டு உனக்கு வேறு வேலை இல்லைன்ட்டு. இன்னைக்கு இதெல்லாமே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதுக்குன்னு பிளான் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். என்னவா பாருங்க, அதுல எழுதிருக்கனால தெரிஞ்சிச்சு. பாப்பே கலர்ஃபுல்லா இருக்கனால வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ரெசினாட்டா? ரெசினாட் ஃப்ரேம் தான் வந்துட்டு இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? ஃப்ரேம்ல. ஆமா, ஓபன் பண்ண முடியாது. நைஸ். இந்த மாதிரி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தது. 7 horses. நல்லா இருக்கமா? சரி, அந்த பாக்ஸ்ல போடலாம். நம்ம வச்சோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏமா? ஓகே. நெக்ஸ்ட் இதான் ஐயோ, எங்க யாரும் பேருனே தெரியலையே. நிறைய கிஃப்ட் இப்படிதான் வந்திருக்கு. ஃபங்க்ஷன் வீடியோ வந்தோன்னா அதை வச்சுதான் பார்த்து இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா 2-3 ஃப்ரேம்ல நான் சும்மா தூக்கிட்டு வரும்போது பார்த்தேன், பேரே இல்லை. யாருதான் இருக்கும், எனக்கும் ஐடியா இல்லை. கெஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போ கிஃப்ட்லாம் வந்து பாக்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது பாக்ஸ் எடுத்து வச்சிடறாங்க. இந்த ஹார்ட் பாக்ஸ் இமேஜ் போட்டிருக்கு. செக் பண்ணிடலாம். ஹார்ட் பாக்ஸ் இந்த பக்கம் இங்க சாப்பிட்டு குடிச்சிக்கலாம். அப்படியே சரி வேணடா. சரி. ஹார்ட் பாக்ஸ் இதுல வந்து இட்லிலாம் சுட வச்சு நீ சமைக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், உனக்கு கொடுத்துருக்காங்களே. ஓகே, அடுத்தது இங்க வந்து ஒரு பிங்க் கலர் பாக்ஸ் இருக்கு. இது யாருன்னு பார்க்கலாம். இதுவும் தெரியலையா? மாரியம்மாள் ரத்னபுரி. நீங்க உங்க ஏரியா சைடு யாரோ கொடுத்துருக்காங்க. பூஜை சாமிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, பூஜை பண்றதுக்கு. தண்ணி உள்ள வச்சு போடுவோம்ல, அதுவும் இந்த இது மேல வச்சிரு. நைஸ், நல்லா இருக்கு. சூப்பர், அழகா இருக்கு. பிரைஸ் டேக்கோட இருக்கு. அடுத்தது லதா அண்ட் ஃபேமிலி. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெகுலர் கஸ்டமர்னு போட்டிருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க கஸ்டமரா இருக்கும். ஃபங்க்ஷன்ல நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க.
திடீர்னு அந்த ஸ்பாட்ல என்ன பேசினாங்களா எல்லாமே இன்னும் வீடியோஸ்லாம் வந்தோன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாஸ் பண்ணி யாரே என்னன்னு பார்த்து எடுத்துக்கணும். அடுத்தது சாமி முன்னாடி சாமி வச்சு அடடடடே. அடுத்து பித்தளை தட்டும் 2 விளக்கும். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நைஸ், சூப்பர். தம்பி இது ஓகேவா? அங்க மொட்டை வந்துருச்சா? 3 தான் பண்ணியிருக்கோம், 4 தான் பண்ணியிருக்கோம். அது சேர்த்துக்குமா? தலையில பண்ணிருக்காங்க போல. யாரு? ஷர்மிளா முருகேசா கவுண்டர் பண்ணுங்க. ஆமாம், இங்கே சேர்ந்துருக்காங்க. ஹாட் பாக்ஸ். ஆமா, தெரியல, பாக்ஸ் ஓபன் பண்ணாதான் தெரியும். ஹாட் பாக்ஸ் தான். சரி சரி. ஹாட் பாக்ஸ். அவளுக்கு ஏதாவது கிளுகிளுப்பு மாதிரி தான் எடுத்து கொடுங்க. ஹாட் பாக்ஸ் வேணாம் மாதிரி. சரி, கிளிக்கு வரும் அடுத்ததுல. அடுத்து உங்களுக்கு அடுத்தது வந்து ஹாட் பாக்ஸ் வந்திருக்கு. இந்த ஹாட் பாக்ஸ்ல வந்து நம்ம அதுல வந்து இட்லி வச்சோம்னா நம்ம இதுல வந்து மதியானம் சாப்பாடு வச்சுக்கலாம். ஹாட் பாக்ஸ் வாங்குற வேலை மிச்சம். அடுத்தது பார்க்கலாம். பாக்ஸ்ல வச்சு ஓப்பன் பண்ணி வைக்கணும். அடுத்தது இது ஓப்பன் பண்ணலாம். குமாரசாமி எக்ஸ் ஆர்மி பிரவீனா. குமாரசாமி சாமி. வீடியோல பார்த்துட்டு எதுவும் இந்த gift சொந்தக்காரங்க யாரும் வந்தீங்கன்னா எதுவும் நினைச்சுக்காதீங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியல. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கும்போது மறுபடியும் ஹாட் பாக்ஸ் நினைக்கிறேன். எஸ், ஹாட் பாக்ஸா? எத்தனை அன்பாக்ஸ்? இதுல என்ன வைக்கலாம்? குழம்பு தான் ஊற்றி வச்சுக்கணும். குழம்பு ஊற்றி வச்சுக்கணும். நீட்டன் வருது. ஆமா, சூப்பர். அம்மா அடுத்து ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது பார்க்கலாம். ராஜனா தெரிஞ்சவங்கப்பா, ஃப்ரெண்ட்ஸா? எல்லாமே இதை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இன்னும் வீடியோஸ் ஒன்றும் வரல. வீடியோஸ் ஓகே. சொல்ல இங்கே பாரு, இங்கே பாருடா. பிஸியாக இருக்கும். நல்லா இருக்கு. அடுத்து ஹாப்பி மேரிட் லைஃப். டீன் போட்டிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் தெரியல. ஸ்னேகாந்த் உதயராஜ் ஆரஞ்சு போட்டுருக்காங்க. ஆர்ஜிஎன்பினா ரங்கநாதபுரம் ஸ்கூல்னு போட்டிருக்காங்க. அப்போ அதுதான் மாறி வந்திருக்கும். மறந்து பழகும் ஸ்பெல்லிங்கு. ஃப்ரெண்ட்ஸ்
என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஓப்பன் பண்ணி அடுத்தது அவள் கொஞ்சம் வளர்ந்தா ஓப்பன் நானுன்னு உன்னை கூட என்ன ஓப்பன் பண்ண கொடுக்க மாட்டான். ஏன்டா ஆமாம் தானே அப்படித்தான் ஒரு புக்கு ஸ்லிப்பிங் இல்லை ஃபோட்டோ. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அப்படியே செட் பண்ணும்போது அப்படியே வீடே அப்படியே இப்போ காட்டப்போ ஃபுல்லாக மேலெல்லாம் எம்டியா எல்லாம் அடிச்சு மாட்ட வேண்டியதான். கனச்சின்னு உள்ள ஃப்ரெண்டு நினைக்கிறேன். ரூமுக்கு நல்லா இருக்கு ஒயிட் கலர்ல. ரொம்ப கச்ச கச்ச அதுவும் இதுவும் ஒரே கவரா இருக்கு. இருக்கும். ஆமா என்னடா என்ன பாக்குறீங்க? ஆரடா பாக்குறீங்க? டின்னர் செட் மாதிரி இருக்கு. கப்பன் சாசர் நினைக்கிறேன். சரி காஃபி வந்து காஃபி மக் கிடைச்சிச்சு. ஆமாடமா அப்படியே போட்டாங்களா? சரி இருடா நல்லா இருக்கா? பிரதீப் நான் வருதானே? இது இல்லை அது எஸ் பிரதீப் போட்டிருக்காங்க, யாருன்னு தெரியல. இல்லை இல்லை மேட்டு அல்ல யாருன்னு தெரியல எனக்கு. அந்த அண்ணாவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வேற இந்த ப்ளூ கலர் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. அடாப்டரோட வெளியில் கொடுத்துருக்காங்க பாருங்க நம்மளுக்கு. யாருக்கு சொன்னது? எனக்கு பிரதீப் யாரும் தெரியல. சப்ஸ்கிரைபராக இருப்பாங்களோ? எஸ் பிரதீப் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ பண்ணுறோம். வாவ் சூப்பர். லைட் தெரியும் போல. அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. ஆமா இது சார்ஜரு. ஒரு கியூட்டா ஒரு வெங்கடு போட்டு பார்ப்போமா? வெங்கடு லைட் செட்டிங்லாம் அப்புறமா தனியா செட் பண்ணி பார்த்து ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். கியூட் ட்ரிபிள் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒயர் பத்ரூ. அழகி. சரி சரி என்ன உங்களுக்கு திருப்பினானா இல்லைனா திருப்பி வச்சுக்கோங்க வேணாமா? உட்கார மாட்டேன். இது பிரதீப் ரத்னா. இதுதான் வந்து பிரதீப். அந்த பிரதீப் இது ஒரு ஃப்ரெண்டோடது. ஃப்ரெண்ட் அண்ணா எத்தனை வருஷம் ப்ராஃபிட்ஸ்? ஆமாம் எனக்கு வந்து செல்லாம் 20 வருஷம். சரி 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 மேலே மேலே போட்டுக்கோங்க. அதான் இப்படி வச்சுருந்தேன். இப்படி வச்சு அமைதியாக பார்த்துட்டு அமைதியாக இருப்பான். சரி சரி வேணுண்டா. சரி சரி என்னம்மா? சரி சரி
இருக்கா? சரி ஒரு ஒரு நைஃப் இருந்தா இப்போ எடுத்துட்டு வந்துட்டாக்குண்ணே. இல்ல அது கிச்சன் நைஃப் தானே இருக்கு. அதுதான் வேலை. இதுவும் லைட் செட்டிங்கோட இருக்கும். ஆமா அந்த அண்ணா அடாப்டர் இதுக்கு தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த கவருக்குள்ள இருக்கும். ஆ ஓ சூப்பரா இருக்கு. வெயிலிங்க பாரு, இந்த மாதிரியே ஒன்று இருக்கு பாரு. குட்டி மயில் பார். ஜோடி வெயில் கொடுங்க, அப்புறம் வீடியோ போட்டு பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு. கொடுமா உள்ள வச்சுக்கலாம். ம் உள்ள வச்சுருங்க. திருப்பி வச்சிடலாம். இப்போ எல்லாமே செட் பண்ணிடுங்க சார், பண்ணிக்கலாம். வச்சு வாங்கி அப்படியே வச்சுருந்தீங்களா? ம் வீடியோ போட்டு இது வந்து நாங்கள் அன்னைக்கே ஓப்பன் பண்ணுறோம் ஃபங்க்ஷனில். என்னோட ஹவுஸ் ஓனர் அக்கா வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஹவுஸும் இருக்கால. ஆமா. ரொம்ப க்ளோஸ் அவங்க. ஹவுஸ் ஓனர் அக்கா தான், ஆனால் ரொம்ப க்ளோஸ் அவங்க. 5 சாமி இருக்க மாதிரி சில்வரில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அங்கே கொடுத்து ரேவதி சைவ கல்வி. ம் எல்லாமே ஒரே கவரா இருக்கு. இது வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுற அக்கா ஒன்று கொடுத்தாங்க. அதான் 2 பேரும் ஒண்ணா போய் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 அக்காவும், அதான் அவங்க இன்னொரு அக்கா கொடுத்தது. யோசிக்கிற அந்த பேர் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாருங்க. இதுமா பிஎன் ராஜாஜி. பிஎம் ராஜ் அண்ணா ஃப்ரெண்ட், அண்ணாவோட ஃப்ரெண்ட். ஏப்பம் என்னடா சத்தப்படுத்தி இருக்கீங்க வீடியோல? நீங்கள் கவனமா நீங்கள் கத்துறீங்கன்றதான் நான் பின்னாடி ஒரு வச்சுருக்கேன். சரி சரி டவல் வேணுமா? மடியில் போட்டுக்கிறீங்களா? சரி சரி செல்லம். சரிதான் 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 சரி சரி, அப்படியே படுத்துக்கோங்க, அப்படியே படுத்துக்கோங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணி. வேண்டாம் சரிதான் கிருஷ்ணர் நைஸ். அழகா இருக்கு. அவ்வளோ இன்னும் கேட்கணும்ல. இல்ல ஏதாவது இருக்க போகுது, அதை அட்டாச் பண்றது. இல்ல, இல்ல, இல்ல. இது
டாக்டர் அங்கிள் கொடுத்தாங்க ஓ ஓகே ஓகே திங்க் ஸோ போன படம் நாட்டா புக் எடுத்துங்க டாக்டர் அங்கிள் அது பேர் என்ன சொல்லுது ஆமா கெயின் வந்துச்சு அவரோட தானே கெயின் ஓகே 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 போட்டிருக்காங்க ஆப்போசிட் போகுங்க நம்ம ஷாப்க்கு ஆப்போசிட்ல இருக்காங்க பசங்க ஓ சூப்பரா சாய்பாபாவோட இது நல்லா இருக்கு. சூப்பர். இந்த பாலத்தோட இருக்கு. இது வந்து ஆமா இந்த ஒர்க் பண்றாங்க கலைவாணி தலையில் கை வச்சு நீங்களே கை வச்சுக்கணுமா? சரி கலங்க வேண்டாமா? சரி வேண்டாம் சரி பாத்திரம் தான் இட்லி கொண்ட பாத்திரம் அப்போ அதில் சாக்லேட் இதாக இருக்கு பாரு. ஆஹா கவரில் கீழே அந்த லேபிள் கொடுத்தாங்க அதில் ஒரு சாக்லேட். சாப்பிடக்கூடாது திட்டப்பா சொல்கிறான். சரி நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய பிள்ளைங்க சாப்பிடுங்க சரியா? மணி வசதினா ஃப்ரெண்ட் ரொம்ப சீக்கிரம் டேப் மட்டும் ஒன்று ஒட்டி இருக்கு. பரவாயில்ல டக்குனு முடிஞ்சிச்சு. கிருஷ்ணா ரமேஷ் குமார் அண்ணா ஃப்ரெண்ட் தானப்பா? ஆமாம் ஆமாம் இல்லை அமைதியாக இருக்கு. அப்படியே பிரிவு இல்ல தானே இல்ல பிரி பரவாயில்ல.
இதுவும் ஒரு கப்பல் சாஸ் தான். ம் இதை ஓபன் பண்ணோம்னா திருப்பி இதை பத்திரமா வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஓகே ஓகே அப்படி வச்சிடலாம். ஓகேவா? இப்போ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போகிறோம். ஆமா ஃபாஸ்ட் ஃபுட் தான். அதான் அதுலேயே எல்லாமே வீடியோ அதிகமாயிடுச்சு. சுஜிதா எலக்ட்ரிக். ஆமாம் அது சதீஷனாவா? இல்லை இல்லை சுதீஷ் அண்ணா சுதீஷ். அந்த முதலாளி சொல்லுவாங்கல்ல ஆமா ஆமா. இங்கே 7 நம்பரில் எலக்ட்ரிக் கடை இருக்குல்ல. என்னாச்சாச்சு போகுது. கை வச்சுக்கோ, கை வச்சுக்கோ. கடையில் பேக் பண்ணுறது போல நிறைய கிஃப்ட் இருக்கனால சீக்கிரம் பிடிக்கும். சிவா பார்த்துக்கலாம். இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. ஓ அப்படியே வச்சுருக்காங்க. சென்டரில் அங்கே தான் சென்டரில் செக் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்றும் புரிய மாட்டேன். ஃபஸ்ட்டு புக்கு சத்குரு புக். சத்குரோட புக்கு. ஓகே பிரிச்சுட்டே இருக்க வேண்டியது. வேணும் அதை பிடிச்சாங்க முடிய பிடிச்சா என்னடா பண்றது? வலிக்கு உள்ளடா. பாஸ் பண்ணிங்க அதெல்லாம். ஓ பாட்டில் காப்பர் வாட்டர் பாட்டில். பாட்டில். ஓ காப்பர் வாட்டர் பாட்டில். சூப்பர். காப்பர் வாட்டர் பாட்டில். அடுத்தது ஈஸா லைஃப்னு சொல்லிட்டு அதுமா சிசர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. பித்தளையும் லிங்க பைரவியோட இருக்கு. அடடடடடே. நல்லா இருக்கு. நான் இப்பதான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். அழகா இருக்கு. அதில் விளக்கு போடுறது. நல்லா இருக்குடா. அண்ணன் எடுத்துக்கிறேன். வேற மாதிரி இருக்கு. அழகா இருக்குது. சூப்பராக இருக்கு. டபுள் கலர் காப்பரனும் பித்தளையோட போட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சீக்கிரம் வச்சுக்கலாம். சரி இங்கே இருக்கடா அப்புறம் வச்சுக்கோ. ஓகே அந்த ரெண்டு சார். நான் எடுத்துக்கலாம். சின்னது அடுத்தது ஸ்ரீமதி. ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஓ இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு பையனும். ஓ அழகான ஸ்டாச்சு. ஒரு ஹார்ட்டோட. நல்லா இருக்கு. அடுத்து வந்து சம்பத்விதி நண்பர்கள். ஓ என் ஃப்ரெண்ட்ஸு பசங்க கொடுத்துருக்காங்க. அதான் பசங்க எல்லாம் சேர்ந்து பசங்க ஏதாவது கொடுத்தாலே பயமா இருக்கு. எல்லாம் வில்லகமா தான் வச்சு கொடுக்குறேன். தள்ளி உட்காந்து
முன்னாடி நான் வெடிச்சு வெளியில ஐயோ சூப்பராக இருக்கு. வெள்ளியில வந்து கிருஷ்ணர் இருந்தாரு. நல்லா இருக்கு. நண்பர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டுட்டோமே. அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து பூரிஷா. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அது பாருப்பா நிறைய பேர் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. இல்ல பூரிஷா மட்டும்தான் இல்லடி கொடுத்தாங்க. அங்க பாரு. ஆமா பூரிஷா, ரம்யா, ரம்யா, பிரேமா, சரண்யா, பூரிஷ் 4 பேர் இருக்கு. யார் அந்த காலேஜ் சன்னாட்ட கொடுத்து விட்டாங்களா? அவங்க வந்தாங்களே. வந்தாங்க. 4 பேர் வந்தாங்கல்ல. ஐயோ நான் பார்க்கவே இல்லைப்பா. என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கொஞ்சம் பார்த்து தந்துருக்கணும். என்ன உள்ள இருக்குன்னு தெரியல. எட்டி பார்க்குது. ஆமா பாம்பாவோட இருக்கலாம். முருகர் முருகர் நல்லா இருக்காரு. அது என்ன சொல்லுக்கு முருகா நல்லா கேடுமாடா. நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் அங்க அது இங்கே என்ன பண்ணுறது? சொல்லிட்டு எம்ஜிஆர் நகர், கண்ணப்ப நகர் போல எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க? நிறைய இது கீழே இல்லை, கீழே இருக்கு. பார்த்துருவா முறைச்சிக்கிட்டு இருக்கா பல்ல கடிச்சு. தூக்கம் வந்துருச்சு. ஆமா நைஃப் எடுத்தா டக் 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 டக்குன்னு கட் பண்ணி இருந்திருக்கலாம். அவளுக்கு தூக்கம் வருதோ இல்லையோ உனக்கு தூக்கம் வந்திருக்கும் போல. ஒரே இடத்துல உட்காந்துருக்கு எல்லாம் 1/2 மணி நேரம். ஸ்ரீநாத், இந்தியன் ராதாகிருஷ்ணா. ஓ டடடடடை. நல்லா இருக்கு. இப்போ வர ட்ரெண்டோ இந்த மேலே இந்த ஜமிக்கி ஸ்டோன்ஸ் எல்லாம் வைக்கிறது நிறைய கடையில் நான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபாரின் ராதாகிருஷ்ணா மாதிரி இருக்காங்க. ஆமாம் இவங்க ஒயிட், நாங்கள் பிளாக். நல்லா இருக்கு. நாங்கள் இங்கே ஒன்று இருக்கு. சூப்பரா இருக்கு. இது வந்து என் ஃப்ரெண்டு நித்யா கொடுக்கும் போதே கிழிச்சு கொடுத்துட்டு கிழிச்சிச்சு. இப்படிதான் வந்துச்சு. இப்படிப்பா இப்படிதான் ஸ்டேஜ்ல கொடுத்துட்டு போனா. அவங்க வந்து எல்லாரும் ராதாகிருஷ்ணாவே கொடுத்தாங்க. அவங்க வந்து கிழிச்சு எடுத்து எங்களை பார்த்தா இருக்கா? ஐயோ என்னோட வளகாப்புக்கு எல்லாம் முருகரா வந்துச்சு. பையன் 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 பார்த்தா வள்ளி வந்து பிறந்திருக்கு. வலி தூங்கிட்டு வள்ளி தூங்கிடுச்சு. நல்லா இருக்கு. ஓகே. இல்லை பண்ணல. என் கையில தான் படிச்சு நடிக்க கூடாது. அதை படுக்க வச்சிரு. அவதான் கிறிஸ்டியான்னு கேட்டே இருந்தேன். பாப்பா என்ன
குடத்தையே இதுக்குள்ள வச்சுட்டாளா? ஆட்டா அதுல பேர் போட்டுருப்பா, யாருன்னு படி. எங்கப்பா? அதுல பேர் அடிச்சிருக்காங்க பாரு. காளீஸ்வரி வாசல். எப்படி குடத்தை இதுக்குள்ள வச்சா? குடம். நல்லா இருக்கு. நான் என்னடா பேர் அங்க போடுறேன்னு பார்த்தேன், பரவாயில்லை. கண் அசரத்துக்கு தூங்க விடுறாங்க அப்ப. சரிம்மா, சரி. இது வந்து ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தாங்க பார்த்தலாம். அண்ணா ப்ளீஸ். ஒன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புத்தகம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. வாட்ச் ப்ளஸ் ஃபோட்டோ ஃப்ரேம். யார் அவங்க 2 பேரும்? சும்மா வேற யாரும் போட்டு நம்ம ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஓகே, நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிரைண்டர் ஒன்று இருந்தது. இது நாங்கள் உட்காந்துருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அதனால தூக்கிட்டு வர முடியலன்னு வச்சாச்சு. அப்படியே பாஸ் பண்ணி ஒரே செகண்ட். அடுத்து இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எங்களோட வெட்டிங் ஃபோட்டோ. இது வந்து யார் ப்ரெசென்ட் பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட நான் கட்டுறதுக்கு சேர்ந்து கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிச்சு, அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ஃபோட்டோ. காலையில் கல்யாணம் முடிச்சு ஈவினிங் ரிசப்ஷன் இடையில ஒரு 4-5 மணி நேரம் இருந்திருக்குள்ளப்பா. அந்த ஃபோட்டோ 5 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் பிரிண்ட் போட்டு ரிசப்ஷனில் கொடுத்தாங்க. இது நானே போடணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அது ரொம்ப நல்லாச்சு. அப்படி இது இல்லாமல் இன்னும் நிறைய கிஃப்ட்டுமே வந்து இவங்க வீட்லேயும் நிறையா வச்சிட்டோம். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருந்து எடுத்து பிரித்தது, முடிஞ்சளவு அதையுமே வீடியோ போடுறோம். அப்புறம் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நான் என்னோட பர்த்டேக்கு கூட எனக்கு 2 கிஃப்ட்டுக்கு மேலே வந்ததே கிடையாது. இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லா கிஃப்ட்டுமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த எக்ஸ்பிரஷனை வந்து உங்கள் முன்னாடியே காட்டணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவாக போட்டது. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் டைம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா வீடியோ ஒரு கிஃப்ட் பண்ணதே நிறைய பேர் கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறது வீடியோ போடுங்கன்னாங்க. அதுக்காக தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, 3 வீக்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு ஓப்பன் பண்ணதுக்கு. கிஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் திரும்ப உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நிறைய சப்ஸ்கிரைபருமே இன்னும் கிஃப்ட் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாமே நான் அடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய். பாய் சொல்லுடா. பாய் பாய்.